போட்டியில் அண்ணன் தம்பி உறவு என்பதே இருக்கக்கூடாது. திறமை மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டும். இருவரும் திறமை மட்டும்தான் காண்பிக்க வேண்டும். ஆகட்டும். அப்படியே ஒரு ஆசிரியர் குழுன்னு கூட பார்க்காம என்ன தலையில அடிச்சு விடுது. ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா இருக்கணும். அப்பா இல்லாத பிள்ளைங்க, தாய் தந்தை இல்லாத பிள்ளை தருதலை தருதலை இதற்கு விட எங்க செல்ல வேண்டும்? நம் தாயிடத்திலே. தாயிடம் சென்றால்தான் பாடசாலைக்கு சென்றாயி அது என்ன பண்றது? அம்மா 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 இது பண்ணப்படாது. என்னடா எதற்காக ஓடி வருகின்றாய்? அம்மா நான் என்ன சொல்வேன்? பாடசாலைக்கு கற்றுக்கொண்டாயா? என்ன நடந்தது? எங்களை கொண்டாடும் என் தந்தையார் எங்கே? தாயே, என் தந்தையார் தாயே, தந்தையார் எங்கே சொல்லுங்கள். அவர் எங்க இருக்கின்றார்? இதுவரையில் எங்கள் தந்தையாரை காட்டவில்லை. அப்பா, எங்கள் தந்தையார் மகனே வீரபாலா வரும்போதெல்லாம் அனைவரும் பூதாரி என்றும் அப்படியா அதை சொல்கின்றார்களே. தந்தை தெரியாத பாடல் என்று உரைக்கின்றார். ஐயோ, வீதியில் விளையாடுகின்ற பிள்ளைகள் எல்லாம் குருதேவனே பேசுகின்றார். அம்மா என்னடி நமக்கெல்லாம் அது நோகுதே. அம்மா நான்
இருக்காரடி. ஒரு குழந்தையை ஈன்று விட்டால் தாயானவள் உண்மைதான் மகனே. இதோ உன் தந்தை வருகின்றார் பார். இவர்தான் உன் தந்தை என்று. தாய்தான் தந்தை முகத்தை காட்டுபவன். உண்மைதான்டா. பெயரும் உரைப்பவன் தாய்தான். ஆனால் அந்த கடமை ஏன் எங்களிடம் சொல்லவில்லை? எங்களுக்கு போது தெரியும். மகனே வீரபாலா சிவபாலா கேட்டு விட்டோம். ஏய் உன் தந்தை சொல்றேன்டா. நீங்க சின்ன தெரிஞ்சுங்க. இப்போ சொன்னா உங்களுக்கு புரியாது. நேர காலம் வரும்போது சொல்றேன். வாங்க அரண்மனைக்கு சென்று கொண்டு வாங்கடா. எங்கள் கோபத்தை தூண்டாத தாய் என்று மரியாதையாக நாங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் உரைக்க வேண்டும். இந்த ஊரார் உற்றார் உறவினர்கள் பேசுகின்ற ஈச்சல் எங்களால் தாங்க முடியவில்லை. ஏன் சொல்றேன்டா. அப்பா இருக்காருடா. ஏன் சொல்றேன்டா. நீ சின்ன பிள்ளை எங்க இருக்கிறார்? உனக்கு எங்களை யாருக்கு பெற்றெடுத்தாய்? இல்ல ஒருவனா இல்லது பல பேருக்கு? நீ மரியாதையாக பதைக்க என் தந்தையின் பெயர் என்ன? என் தந்தையார் எங்கே இருக்கின்றார்? அடுத்து எங்கள் சந்தையினுடைய பேரும் அவன் எப்படி இறந்ததுக்கு காரணம் பெற்றாயா? இல்லை. மாலை
திருமாலவன் வடிவம் அடிக்கங்கே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் வடிவம் அடிக்கங்கே பச்சை நிறம் அவள் திருமேனி பவளநிறம் அவள் செவ்விதழோ மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் திருமாலவன் வடிவம் அடிக்கங்கே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் வடிவம் அடிக்கங்கே சாமி எப்பா? வீரபாலா அடிக்க அப்பாடா டேய் இவன் எங்கள் தந்தையா? டேய் இவன் அடித்து போய் ஐயா, அவர் தடுக்கின்றான். கிடையாதுடா எந்த ஊர், என்ன பேர்? எந்த ஊர், என்ன பேர்? அதை நீ யார்? வீரபாலா அதை ஞான சூரியங்களா? இவன் நாம கள்ள புருஷன் ஐயோ நீ வேற டேய் ரெடி டேய், யாரு நான் 100 பேர் சொல்லு. இல்லையா, பாலே செல்லு. தந்திரமான சாமியாரு ஆமா, தம்பி, நான் தம்பி உனக்கு. இவரை பார்த்தால் இவர் கரத்தில் இருப்பதோ கட்டை, அத்தை கழுத்தில் இருப்பதோ கொட்டை. கொட்டை, அடுத்து இருப்பதோ திருநாம பட்டை. பட்டை. ஆமா, நம் இல்லறத்தை தேடி வந்திருக்காங்க பொட்டை. பட்டை பொட்டதானா? கொட்டதான் சாமி யார் இவன் கேட்கிறேன் சாமி தெரியவில்லை யார் இவன்? வீரபாலன் சீபால் என்னுடைய மகன் தான் ஓ, உன் திருப்பியவர்களா? ஆமாம் தெரியுமா? ஏய், கை நீட்டி பேசாதே, ஆகாதே. என்ன சொன்ன என்ன பார்த்து என்ன சொன்னப்பா அங்கிருப்பது திருநாம பொட்டை, பார்த்தால் கல்யாணம் பொட்டை. நீ சொல்லிட்ட 60 குழந்தைக்கு தகப்பு நான் தான் அறியா? ஆமா அதான் அவன் உடம்பு புரியுது. 60 இந்த பட்டாயா ஏதாவது மாதா மனமெறிய வாழ்வோம் ஒரு காலம் தாயும் திறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரமில்லை அப்படிக்கே பெற்ற தாய் இப்படி வதைக்கலாமா சாமி இவர் ஒரு செய்த காரியம் உனக்கு தெரியுமா? என்ன காரியம் இந்த ஒரு வித்தில்லா சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை. ஆமாம் இந்த உலகிலே ஒரு வித்து நிற்கிறது என்றால் உண்மைதான் அதற்கு காரணம் ஒன்று இருக்கும். என்னை பெற்றெடுத்த தாய் நில வேண்டும் நீர் வேண்டும் உயர் வேண்டும் வளர வேண்டும் ஆமா, ஏய், என்னை பெற்றெடுத்த தாய் என்று இவள் உரைக்கின்றார். ஆமா என் தந்தையார் எங்கே? தந்தை இருக்க வேண்டும் அல்லவா? இதுதான் விஷயமா இதுதான் வெளி சொல்ல வேண்டும் ஐயோ சாட்டை பட்டி வேட்டையாடுறானுங்க எங்க சொல்ல விடுறானுங்க சரி பரவாயில்லை இதற்கு உன் இப்போது நீ ஏன் சொல்ல எனக்கு புரிகிறது உண்மைதான் சாமி வீரபாலா வீரபாலா பாருங்கப்பா இப்பொழுது உன் தந்தை யாரு தெரிய வேண்டும் தந்தையா? தந்தை தெரியாத காரணத்தால் உன் தாய் இப்போது தாசி வேசி இழுத்துக் உண்மைதான். ஏன் உண்மையை பெற்ற மகனிடம் நாங்கள் சொன்னார். அனுபவித்த அவமானம், வீதியிலே செல்ல முடியவில்லை. ஊர் பேர் தெரியாத ஊதாரி, தந்தை பேர் தெரியாத தருதல் என்று உரைக்கின்றார்கள். என் தந்தையார் யார் உங்களுக்கு தெரியுமா? 66,000 கோடி அவர்கள் 66 கோடி அசுராவி கூட்டங்கள். அந்த தாரம் மாறல பாரு பத்தி விட பாரு ஓய். சொல்லுவாங்க பாரு பேசாதே. நீர் எடுத்தால் நீர் விலகாது இனம் இனம் காக்கும் உண்மை, வேலி பயிர் காக்கும் உண்மைதான். அந்த புத்தி உங்க 2 பேருக்கு போதா பாரு ஓய். அப்புறம் இந்த குல தப்பா போறது இருக்கீங்க அப்ப எங்க அப்பனுடைய பேர் என்ன? இதான் நான் சொல்ல வந்திருக்கேன் சொல்லு. என் தந்தை அசுராவி கூட்டங்கள். சாமி நீங்களே வரவில்லை என்றால் என்னை இன்னாது வெட்டி இருப்பானுங்க பேசாதே, பேசாதே, பேசாதே. இல்லவளோ ஆயிடு பார்க்க மாட்டேன். உன் தாய் எதற்காக சொன்னவளை தெரியுமா அது காரணம் இருக்கிறது என்ன காரணம்? நீங்க நல்லவளா இருந்தா தானே ஐயா, ஓய், எஜா. எங்களை பார்த்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்கு? இல்லை கோபத்தை சிறந்த இருக்கிறது அதற்காக இப்பொழுது உன் தந்தை பேர் சொல்லிவிட்டார் யாரால் உங்களுக்கு ஆபத்தில் பயப்படுறாங்க எங்களுக்கு என்ன ஆபத்து? ஆமா யாரால் ஆபத்து? எவனால் ஆபத்து? மாபெரும் வீரர்கள் நாங்கள்.
உடல் வளம் இருக்கின்றது, கிழித்த உடல் உப்பை. துடிப்பில் இருக்கின்றது, ஆமா உங்க அப்பா வீரம் இருக்கின்றது, விவேகம் இருக்கின்றது. வாய முடுறான் அப்ப கீழ்ச்சாங்க போயிட்டு என்ன எங்க அப்பா ஆச்சுறேன். அவளா சிரிக்கிறாளா? ஏனென்றால் ஓ சமயத்திலே நரவலால் கோட்டை கட்டினான் ஆ, யாரு? உன் தந்தை. என் தந்தை. நரகல் கோட்டை. நரவலால் கோட்டை ஏய், கட்டினான். என் தந்தையின் பேரு என்னடா? முக்காலா ஒளி. முதல்ல என் தந்தை பேரு என்னடா? எங்க அம்மாவுக்கு இப்பதான் சூடு சொன்ன வருது. எங்க அம்மாவுக்கு இப்பதான் சூடு சொன்னே வருது. இவ்வளவு அடிச்சானே அப்ப சொன்னாங்க சொல்லி கூடாதா? சரி பரவாயில்ல அப்படி பிள்ளைகளை பெத்துட்டேன். அதற்காக நரவலால் கோட்டை கட்ட சமயத்திலே யாருக்கு பயந்து? யாருக்கு? ஆரி நாராயணனுக்கு பயந்து சென்று நரவலால் கோட்டை கட்டினான் ஆக்கிதான். உன் தந்தையின் பேர் தான் ஆக்கிதான். இரண்டே ஆட்கள். ஈரணையன் ஈரனை ஆக்கிதான். ஈரணையல் சொல்லாவிட்டால் தாத்தாரசன். சோழிதாமரி. ஆமாம். ஈரனை ஆக்கி உன் தந்தை என் தந்தை ஒரு நாடு. அண்ணன் வார்த்தை தவறாமல் சென்றான். ஆரி நாராயணத்தை சமர் புரிந்தான். ஆனால் ஜெயிக்க முடியவில்லை. நரவலால் கோட்டை கட்டினான். அந்த நரவலால் கோட்டை கட்டிருக்கும் சமயத்தில் நாட்டத்தையும் சகித்துக் கொண்டாரி நாராயணன் வாராக அவதாரத்தை கொண்டு நரவல் கோட்டை அழித்து உன் தந்தையை கொன்று விட்டான் ஆரி நாராயணன். என்ன என்ன? என் தந்தையை மடனையோ என்னை விட்டு மாவீரர்